இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க தை, ரேவதி அந்த நாட்கள்ல வந்து மிகப்பெரிய பூஜை புனஸ்காரங்கள் நம்ம நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது தவிர மத்த நாட்கள் என்ன ஸ்பெஷல்? சிறப்பு அம்சங்கள் வேற என்னென்ன இருக்கு? அச்சங்கோயில் நித்தியமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில 5 மணிக்கெல்லாம் நட தொறந்துருவாங்க. பட் நீங்க அதுக்கு போணும் அப்படின்னா, ஒண்ணு கீழ கேரளால வந்துட்டு கொல்லத்துலேருந்து பஸ் பிடிச்சு போணும். இல்லன்னா இங்க செங்கோட்டையிலேருந்து பஸ் பிடிச்சு போணும் கீழேருந்து. இப்போ செங்கோட்டையிலேருந்து போனோம் அப்படின்னா, கன்டினியூஸ் பஸ் சர்வீஸ் கிடையாது இதுக்கெல்லாம். 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துக்கு தான் பஸ் சர்வீஸ் உண்டு. தமிழ்நாட்டிலேருந்து பேருந்துகள் இயக்கிறதுல கேரளா பேருந்துகள் தான் கீழ செங்கோட்டை வரைக்கும் வந்துட்டு போகுது. நீங்க காலையில 6 மணிக்கு அப்புறத்துலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. செக் போஸ்ட் ஓப்பன் ஆயிடும். காலையில 6 மணிக்கு அப்புறத்துலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட மதியம் 1 மணி வரைக்கும், சாயந்தரம் கடைசி பஸ் வந்து 5:30 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பும். அந்த கடைசி பஸ்ஸில் நீங்கள் கீழே வரலாம். காலையில் 5 மணிலேருந்து மதியம் 12 1 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலையும் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு 5 மணிக்கு திறந்துட்டாங்க அப்படின்னா 8 மணி வரைக்கும் திருக்கோயில் திறந்தா இருக்கும். மண்டல காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிக நேரமே திறந்திருக்கும். இன்னொன்று இந்த கோயிலில் உச்சிக்கால பூஜை வந்து ரொம்ப விசேஷம். உச்சிக்கால பூஜைக்கு நித்தியம் நவகலசம் அபிஷேகம் பண்ணுவாங்க. நவகலசம் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, இப்போ கேரள கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த விக்கிரகம் வந்து பழுதடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பொழுதும் கவசம் போட்டே தான் வச்சிருப்பாங்க. நீங்க எந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஊர் மாதிரி கல் விக்கிரகமாக பார்க்க முடியாது. ஒன்று முகம் காப்பு சாத்தியிருக்கும், சந்தன காப்பு இல்லைன்னா மாக்காப்பு சாத்தியிருப்பாங்க. இல்லைன்னா தகன்னு தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் விக்கிரகம். ஏன்னா எப்பொழுதும் இந்த திருமுக மண்டலம்னு சொல்லக்கூடிய கவசம் சாத்தியே தான் வச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த மூல விக்கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னா, இந்த உச்சிக்கால பூஜை காலையில் அபிஷேகம் இல்லைனா உச்சிக்கால பூஜைக்கு வந்து நித்தியமும் நவகலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கலசங்களுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணக்கூடிய வழக்கம் அச்சங்கோயிலில் உண்டு. அந்த உச்சிக்கால பூஜை நேரத்துக்கு போனோம், 12 மணிக்கு போனோம் அப்படின்னா அந்த நவகலச அபிஷேகம் பார்க்கலாம். அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மண்டல உற்சவம் ரொம்ப விசேஷம். மண்டல உற்சவம் வந்து 10 நாளுமே சுவாமி யானை மேலே வச்சு கொடிமரம் இருக்கக்கூடிய கோயில் இது. சபரிமலை தந்திரிக்கு உட்பட்ட கோயில் தான் இதுவும். அந்த தந்திரிமார்கள் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு பாத்தியப்பட்ட கோயில் தான். கொடிமரம் இருக்கிறதுனால கொடியேற்றம் உண்டு. நித்தியம் 10 நாளுக்கும் சபரிமலையில் எப்படி பிரம்மோற்சவம் நடக்குமோ அந்த மாதிரியே இங்கேயும் பிரம்மோற்சவம் நடக்கும். யானை மேலே சுவாமி புறப்பாடு நடக்கும். பக்கத்தில் அச்சங்கோயில் நதி அப்படின்னே ஒரு நதி ஓடுது. அங்கே சுவாமிக்கு வந்து ஆராட்டு ப்ளஸ் இந்த தேரும் வந்து ரொம்ப விசேஷமாக பார்க்கறதுக்கு.